இந்த செய்தி தொகுப்பில் நாம் காணும் தலைப்பு என்னவென்றால், வங்கக்கடலில் சுற்றும் பூதம், சுழன்றடிக்கும் சூறாவளி, மீனவர்களுக்கு வானிலை மையம் வார்னிங். இது ட்ரெய்லர் தான். நெக்ஸ்ட் 5 நாள் முக்கியம். சென்னை மக்களே ரெயின்கோட் ரெடியா? வெதர்மேன் அலர்ட். மே 20 இல் ரெட் அலர்ட். தமிழகத்தில் அதி கனமழை வாய்ப்பு. அடுத்த 5 நாள் சம்பவம் இருக்கு. வானிலை மையம். சென்னையில் கொட்டி வரும் மழை. எல்லா ஏரியாவிலும் ஜில் ஜில் கிளைமேட். சென்னை வாசிகள் குஷி போன்ற மழை செய்திகளை பற்றி விரிவாக காண இருக்கிறோம். தமிழகத்தை ஒட்டிய வங்க கடலில் புயல் உருவாவதற்கான சூழல் ஏற்பட்டிருப்பதால் மீனவர்கள் 23ஆம் தேதி வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இதுகுறித்து விடுத்துள்ள அறிக்கையில், இன்று குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடலோர பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 20, 21, 22, 23ஆம் தேதி குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா, கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் என தெரிவித்திருக்கிறது. முன்னதாக இன்று காலை வெளியாகியிருந்த வானிலை அறிவிப்பில், நாளை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழையும், விருதுநகர், திருப்பூர், கோவை, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், 21ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் 0 ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழையும், விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், 22ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழையும், நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 23ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் சில மாவட்டங்களில் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழை பெய்து வருகிறது. காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் இருந்த நிலையில் தற்போது மழை பெய்து வருகிறது. தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்தது. வெயிலின் தாக்கம் காரணமாக பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாமல் வீடுகளுக்குள் முடங்கினர். தமிழ்நாடு முழுவதுமே பல இடங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த சில வாரங்களாக வெப்பம் பதிவானது. இந்நிலையில் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை நேற்று பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது கனமழை பெய்ததால் சாலைகளில் மழை நீர் தேங்கியது. இந்நிலையில் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வாளர் வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னையில் இன்று வெயிலுடன் நாள் தொடங்கினாலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், வெளியே செல்பவர்கள் ரெயின் கோட் எடுத்து செல்லும்படியும் அவர் தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று சென்னையின் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. கோடம்பாக்கம், தியாகராய நகர், அண்ணா சாலை, பாரிமுனை, சென்ட்ரல், எழும்பூர், சைதாப்பேட்டை, நந்தனம், கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது. காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது.
இந்நிலையில் தற்போது மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் சென்னை மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் தென்தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கோடை மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தான் இது வெறும் ட்ரெய்லர்தான். அடுத்த 5 நாட்கள் ரொம்ப முக்கியம் எனவும் சென்னை மக்களே இன்று ரெயின்கோட்டை கையோடு எடுத்து செல்லுங்கள் எனவும் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தற்போது இருப்பது கோடை காலமா இல்லை மழை காலமா என சந்தேகிக்கும் அளவுக்கு மாநிலம் முழுவதும் சீதோஷ்ண நிலை என்பது மாறிவிட்டது. பொதுவாக மே மாதத்தில் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைக்கும். ஆனால் தற்போது கோடை வெயில் மறைந்து மழை என்பது பெய்து வருகிறது. இதனால் கடந்த மார்ச் ஏப்ரல் மாதத்தை ஒப்பிடும்போது தற்போது வெயிலின் தாக்கம் என்பது பல்வேறு மாவட்டங்களில் குறைந்துள்ளது. நேற்றைய தினம் டெல்டா மற்றும் அதனை சுற்றிய மாவட்டங்களில் கனமழை பெய்தது. அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 158 மில்லிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் 136.4 மில்லிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 131 மில்லிமீட்டர் மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணமேல்குடியில் 111.8 மில்லிமீட்டர் மழையும், தஞ்சை மாவட்டம் மதுக்கூரில் 106.4 மில்லிமீட்டர் மழையும், அதிராம்பட்டினத்தில் 102.8 மில்லிமீட்டர் மழையும் பெய்தது. இந்நிலையில் தான் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் மிக கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் தற்போதைய மழை என்பது வெறும் ட்ரெய்லர் தான் எனவும் அடுத்த 5 நாட்கள் ரொம்ப முக்கியம் எனவும் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியுள்ளதாவது: இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது மழை ட்ரெய்லர் தான். தமிழ்நாட்டுக்கான மெயின் பிக்சர் இன்னும் வரவில்லை. தமிழ்நாடு கடற்கரையில் அடுத்த 5 நாட்கள் மேல்மட்ட காற்று சுழற்சி நீடிக்க உள்ளது. இதனால் தமிழ்நாட்டுக்கான நல்ல நாட்கள் வர உள்ளது. மேலும் சென்னையில் இன்றைய தினம் சூரிய ஒளியுடன் ஆரம்பித்து இருந்தாலும் கூட காலநிலை என்பது மீண்டும் மாற உள்ளது. இதனால் ரெயின்கோட்டை இன்றும் மறக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தமிழ்நாடு கடற்கரையில் அடுத்த 5 நாட்கள் மேல்காற்று சுழற்சி நீடிப்பதால் கனமழை வாய்ப்புள்ளது எனவும், சென்னையில் இன்று காலை வெயில் அடித்தாலும் கூட திடீரென்று வானிலை மாறி மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார்.